PCEDல புதுசா எப்படி கம்பனன்ட் கிரியேட் பண்றது? தி இன்டர்மீடியேட் சீரிஸ் பார்ட் 2. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்டென் மாடலுக்கு எப்படி சிம்பல் கிரியேட் பண்றது, அப்புறம் ஃபுட்பிரிண்ட் எப்படி ஆட் பண்றது, அதுல எப்படி 3D மாடல் லிங்க் பண்றது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிபியவே சார்ஜஸாக யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். ஸோ பிசிபிலே நம்ம மோட்டர்ஸ்லாம் மவுண்ட் பண்ணிடுவோம். இப்போ என்டென் மோட்டரோட டயக்ராம் எடுப்போம். சரி, இது எடுத்துக்கலாம். இப்போ நான் அப்படியே இதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கிறேன், அப்புறம் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம புது காம்போனன்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே ஃபைல் போங்க, மேலே போய் நியூ காம்போனன்ட். இதுக்கு பேர் என்டென் கியர்ட் மோட்டர்னு வச்சிடலாம், ஹரிசாண்டல் மவுண்ட். இப்போ நமக்கு வந்து சிம்பிள் எடிட்டர் ஓப்பன் ஆகிருக்கு. சிம்பிள் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனல் பார்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்ஸ் தான். லைன் பின்ஸ்ன்றது இப்படி ஒரு இதாக வைக்கிறது, ரெக்டாங்கிள் பின்ஸ்ன்றது நம்ம ஐசிக்கு நம்ம போடுறது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா நிறைய க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்டென் மோட்டர் தான் வைக்கிறோம், அதுக்கு ரெண்டே பின் தானே இருக்கும். ஸோ 2 பின் வச்சாச்சு. இது வச்சாலும் ஆக்சுவலாக ஃபங்க்ஷனாக முடிஞ்சிடும். ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மோட்டர் நான் வரைகிறேன். பார்க்குறதுக்கு மோட்டர் மாதிரி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே போய் நான் டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சைஸ் இங்கே மாற்றிக்கலாம். இது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் பெருசாகிக்கலாம். ஓகே, பெர்ஃபெக்ட். அவ்வளோதான். இதுக்கு பொலாரிட்டியெல்லாம் மார்க்கிங் தேவையில்லை. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஃபுட்பிரிண்ட் தனியாக க்ரியேட் பண்ணுவோம். ஃபுட்பிரிண்ட் க்ரியேட் பண்ணி இங்கே தான் நம்ம ஆட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணுறது மேலே போய் நியூ ஃபுட்பிரிண்ட் பேர் வந்து நம்ம அதே மாதிரி என்டென் ஹரிசாண்டல் மவுண்ட் பண்ண வச்சிடலாம். இப்போ தான் நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உள்ளே இம்போர்ட் பண்ண போகிறோம். நான் அந்த இமேஜ் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க டெக்ஸ்ட் இங்கே அவ்வளோவா விசிபிளாக தெரியல. நமக்கு ரைட் சைடு இருக்குல்ல, அதான் உள்ளே இம்போர்ட் ஆகும். இது நம்ம ரெஃபரன்ஸ் தான், அப்புறம் டெலீட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் போதும். ஸோ இப்போ இந்த டாலரன்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் டெக்ஸ்ட்டு விசிபிள் ஆக்குறேன். ஓகே, உள்ளே இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது டாப் லேயரில் தான் ப்ளேஸ் பண்ணி விட்டுருக்கேன். நமக்கு வந்து இங்கே வேணும் டாக்குமெண்ட் லேயரை வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் தான். இப்போ ஃபுட்பிரிண்ட் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைஸ் கால்குலேட் பண்ணிடலாம் நம்ம ரெஃபரன்ஸுக்கு. இங்கேருந்து இங்கே 9 + 11.8, ஸோ 20.8 இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா 51.943 இருக்குது. அதை ஃபஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். இதை கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணுவோம். இங்கே மேலே டைமென்ஷன்ஸில் போய் லெங்க்த்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். சும்மா இங்கே ரஃபான வேல்யூ ஒன்று ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்து இங்கே போய் லெங்க்த் வந்து நமக்கு 9 + 11.8 20.8 வந்துச்சா. இப்போ நம்ம இந்த பெரிய இமேஜை அந்த சைஸ் ஸ்கேல் பண்ண போகிறோம். அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து 20.8 தான் இருக்கணும். இப்போ நான் ஸ்கேல் பண்ணுறப்ப ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறுதில்ல. ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறாமல் இருக்கணும்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டே நீங்கள் ஜூம் இன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரஃபான சைஸ் வந்துடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஃபுட்பிரிண்ட் போட்டுக்கலாம். இப்போ இந்த மோட்டரோட பின்ஸை டேரெக்டாக ஹெட்டரை வச்சு பிசிபியில் சால்டர் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஹெட்டர்ஸ் வந்து இங்கே இல்லை, அதனால் நான் ஒரு ஃபோட்டோ இங்கே காட்டுறேன், யூஸ் பண்ணிக்கோ. இப்போ இந்த டயக்ராம் வச்சு நம்மளே டாக்குமெண்ட் லேயரில் போடலாம். ஸோ ரெக்டாங்கிள், இது வந்து ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் பாருங்கள் 11.8. இந்த ஹைட் வந்து 10. இங்கே பார்த்தீங்கன்னா டைமீட்டர் 10 கொடுத்துருக்கா. ஸோ அங்கே ஹைட்டும் இந்த ஹைட் 10 தான். 11.8 டேப் 10 இந்த பக்கம். டாக்குமெண்ட் லேயர் ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி இது சென்டரில் வச்சுறேன். அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், கியர் பாக்ஸ் வந்து 9 இருக்குது லெங்க்த்து. இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொன்று போடுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 9ஆக மாற்றுறேன். 11.8 பதில் 9 போடுறேன். ஷிஃப்ட் டி. ஸோ இது வந்து கியர் பாக்ஸ் செக்ஷன், இது வந்து மோட்டரோட செக்ஷன். அடுத்து இந்த பின்ஸு வரைஞ்சிருவோமா. அதேமாதிரி இங்கே லைனில் போய் பாலி லைன். இதே லெங்க்த்துக்கு நான் வைக்கிறேன். டாக்குமெண்ட் லேயருக்கு மாற்றணும்.
இதை காப்பி பண்ணி கீழேயும் டூப்ளிகேட் பண்ண போகிறேன். ஸோ காப்பி, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து சென்டர், அடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணால் இன்வெர்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு எல்லாமே வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதை தூக்கிடலாம். சேம் அதேமாதிரி இங்கே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டி, இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன், இங்கே வச்சுட்டேன். அவ்வளோதான். பார்த்தீங்களா ஒரே மாதிரி இருக்குல்ல. இது வேணால் நம்ம போட்டுக்கலாம். 3.3 mm. இங்கே வந்து லென்த் வந்து அது ஒரு மோட்டருக்கு மாறும். ஸோ நான் இங்கே 6 வச்சுக்கிறேன். 6, இங்கே 3.3. அதே மாதிரி டாக்குமெண்ட் லேயர், ஷிஃப்ட் டி, சென்டர். அவ்வளோதான். இப்போ நம்ம மோட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை தூக்கிடலாம். சரி, ஃபுட்பிரிண்ட்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சால்டர் பேட் ஏதாச்சும் இருக்கும். அதனால் இங்கே பேட் எடுக்கிறேன். பேட் எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். கரெக்டாக இந்த பின் மேலே வைக்கல, ஹெட்ரு வரணும், அதனால் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். இப்போ வந்து இங்கே ஒரு ஃபீச்சர் இருக்குது பாருங்கள். இந்த சென்டர் பாயிண்டில் அலைன் ஆகுதா? இப்போ நான் மெதுவாக மேலே தள்ளின்னு வச்சுக்கோங்க, வேல்யூ வருது. நான் வந்து இது 0.4 தள்ளி வைக்கிறேன். இது எப்போ வரும்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் அலைன் பண்ணுறீங்களா, அலைன் பண்ணிட்டு அப்புறம் மெதுவாக தள்ளினீங்கன்னா வரும். பார்த்தீங்களா வருதா? நமக்கு இப்போ அது தேவையில்லை. இப்போ அதே இதை காப்பி பண்ணி நான் கீழேயும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+C, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன், பேஸ்ட், இன்வெர்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதுவே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம PCBயை சேர்ஸாக யூஸ் பண்ண போகிறோம்ல. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பிராஸ் செக்ஷன் அதையும் சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இது வேலை செய்யுமான்னு தெரியல, ஆனால் ஒரு பேட் வச்சு பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இது வந்து பேடு எதுவும் யூஸ் இல்லாத பேடு தான். மோட்டர் சால்வ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். பேட் நம்பர் பாருங்கள், பேட் நம்பர் 1 இருக்கக்கூடாது. இது 1 இருக்குது. இது ரெண்டும் வேறு வேறு பின் தானே கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் இது 2 மாற்றிடலாம். இது 2. இந்த பேடு வந்து 3. என்ன டிஃப்ரென்ஸ் இந்த பேடுக்கும் இந்த பேடுக்கும்? இது இப்போ எல்லாமே மல்டி லேயர் பேடாக இருக்குது. இது வந்து நம்ம டாப் லேயரில் மட்டும் தான் இந்த பிளேட்டை சால்வ் பண்ண முடியும். அதனால இதை வந்து நான் டாப் பேடாக மாற்றிட்டேன். மல்டி லேயர்லேருந்து டாப் லேயராக மாற்றிட்டேன். அப்புறம் சைஸு இது ரவுண்டாக இருக்குது, நம்ம ரெக்டாங்கில் மாற்றுவோம். ஹைட் வந்து நமக்கு தெரியும், மோட்டர் ஹைட் அப்படி இங்கே போடுறேன். ஹைட்டு 10, வித்து வந்து ஒரு 2.4 வச்சுக்கலாம். இது நான் ரஃபாக தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மோட்டர் எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம்? இந்த எட்ஜில் தானே ப்ளேஸ் பண்ணுவோம். கரெக்டாக PCB எட்ஜில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எட்ஜில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் டி, இப்போ இதுதான் மோட்டரோட ஆரிஜினாக இருக்கும். நான் சேவ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து சில்க் ஸ்க்ரீன் எதுவுமே நம்ம போடலாம், அதுவும் ஆட் பண்ணிடலாம். இங்கே லைன் டூலில் போய் பாலி லைன், அப்புறம் சில்க் ஸ்க்ரீன் லேயர் மாற்றுறேன். இது நம்ம மோட்டர் அலைன் பண்ணுறதுக்கு தான், நம்ம ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் தான். ஒரு சைடு போட்டால் போதும், அதை காப்பி பண்ணி நம்ம இன்வெர்ட் பண்ணிடலாம். காப்பி பேஸ்ட். நம்ம ரெஃபரன்ஸ்க்கு இங்கேயும் ஒரு லைன் போட்டுருவோம் கீழே. இது டிஎஃப்எம் பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணிடுச்சு. இங்கே வந்து சில்க் ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ண முடியாது, அதனால் அதுவாக அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு. அவ்வளோதான், ஃபுட் பிரிண்ட் முடிச்சிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்களா 1 2 3 3 பின்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம சிம்பிளில் வந்து 2 தான் இருக்குது. அதனால் ஒரு டம்மி பின் நான் வைக்கிறேன். அவ்வளோதான், 2 நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டிசைன் பண்ண ஃபுட் பிரிண்ட்டை இந்த கம்பெனட் லிங்க் பண்ணும். இங்கே பார்த்தீங்களா ஃபுட் பிரிண்ட் இங்கே எம்டியாக இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம லிங்க் பண்ணிடுவோம். கீழே போய் N10 போடுவோம். இது வந்து சிஸ்டமில் இருக்காது, நம்ம டிசைன் பண்ணது. ஸோ பர்சனல் செக்ஷனில் பாருங்கள், N10 மோட்டர் ஹரிசான்டல் இருக்கா, கன்ஃபார்ம். அவ்வளோதான், லிங்க் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து 3D மாடல் வச்சுருவோமா. பாப்புலரான கம்பெனண்ட்டாக இருந்ததுன்னா அது இன்டர்நெட்லேயே கிடைக்கும். N10 மோட்டர் நம்ம தேடுவோம்.
என்டன் மோட்டர் ஸ்டெப் மாடல் தேடுவோம். கிராப் கேட் வந்து நல்ல வெப்சைட், அங்கே எல்லா மாடல்ஸும் கிடைக்கும். கேட் மாடல் வந்துருச்சு, பர்ஃபெக்ட். ஆக்சுவலாக இதுவும் நம்மளோட அக்கௌண்ட்டு தான். நான் போய் ஸ்டெப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த 3D மாடல் லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும் ஃபைலை. ஸோ இங்கே போய் நியூ கொடுத்து 3D மாடல் போடுங்க. அப்போ நான் இம்போர்ட் பண்ணுறக்கு ஆப்ஷன் கேட்கும். இங்கே போய் அந்த ஃபைல் செலக்ட் பண்ணுறோம். டவுன்லோட்ஸில் இருக்குது, செலக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், இம்போர்ட் சேவ். இப்போ இந்த 3D மாடலுக்குள்ளே போய் அதை லிங்க் பண்ணிடுவோம். என்டன் நான் போட்டு தேடுறேன். அந்த ஸ்டெப் ஃபைல் தான் இங்கே வந்திருக்கும், அதே நேம் தான் இருக்கும். சிஸ்டமில் இருக்காது, பர்சனல். இப்போ நம்ம மாடல் வந்துருச்சு. இது கிளிக் பண்ணுவோம். ஃபியூ செகண்ட்ஸில் இங்கே லோட் ஆயிரும். வந்துருச்சு. இதை நான் ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆரிஜினில் இருக்குது. இதான் ஆரிஜின். நமக்கு வந்து மோட்டரோட இந்த 2 பின் இருக்குல்ல, 2 பின் வந்து இந்த சைடு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த சைடு ஃபேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுறேன். X90 போட்டு பார்க்குறேன். ஸோ அப்படி ஒன்றா நான் ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இது வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஆனால் ரொட்டேஷன் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரொட்டேஷன் கரெக்டாக ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஆஃப்செட் பார்ப்போம். இது கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இந்த பக்கம். ஒய் பார்ப்போம். ஒய் அந்த பக்கம், ஒய் கிடையாது. இல்லை XYZ ஆக்சஸ் எங்கே இருக்குன்னு அவங்க கொடுக்கவே இல்லை, அதனால் கன்ஃபியூசிங்காக இருக்குது. கரெக்டாக இந்த பிளேட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பிளேட் வந்து இந்த பேடோட அலைன் ஆகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தள்ளலாம். 15 போடுவோமா? இல்லை, பத்தலை. 25 ரொம்ப தள்ளிடுச்சு. ஓகே, 22.6 அவ்வளோதான், வச்சாச்சு. கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து இந்த பேடில் அப்படியே டேரெக்டாக சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 3D மாடல் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது கொஞ்சம் நம்ம தள்ளி வைக்கணும். சைடு வியூ பார்ப்போம். சைடு வியூ பார்த்தீங்களா, இந்த பேட் வந்து இங்கே லைட்டாக இடிக்குது. ஸோ ஒரு 1/2 mm தள்ளிடுவோம் பேடில். இது அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், இது மாற்ற தேவையில்ல. இப்போ நம்ம 0.5 mm இந்த 2 பேட்ஸையும் ரைட் சைட் தள்ள போகிறோம். ரெண்டையும் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக், ஆஃப்செட், அப்சல்யூட் ஆஃப்செட், X 0.5 mm கன்ஃபார்ம். தள்ளிடுச்சா? இப்போ இது சேவ் பண்ணியாச்சு. அடுத்து மறுபடியும் மாடல் லோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்களா, ரைட் சைடு கொஞ்சம் தள்ளிடுச்சா? இப்போ கரெக்டாக இருக்கும். கன்ஃபார்ம் கொடுக்குறேன், அவ்வளோதான். இதை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த என்டன் மோட்டரை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டன்னு தேடுறேன். சிஸ்டமில் இல்லை, நம்ம பர்சனலில் பார்ப்போம். நம்ம டிசைன் போட்டது இங்கே வந்துடுச்சு. ப்ளேஸ். இப்போ அந்த தேர்ட் பின் வந்து கனெக்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னீங்களா, ஸோ அதுக்கு வந்து நாட் கனெக்ட் வச்சிடலாம். அது வந்து சி ப்ரெஸ் பண்ணி வைக்கலாம், இல்லைனா இங்கே ப்ளேஸில் போய் நாட் கனெக்ட் செலக்ட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் நம்ம இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஆல்ட் ஐ பார்த்தீங்களா, மோட்டரும் வந்துடுச்சு. ஓகே. இப்போ அந்த ஃபுட் பிரிண்ட் இருக்குல்ல, ஃபுட் பிரிண்ட் வந்து நான் இதை டெலிட் பண்ணாமல் விட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஃபுட் பிரிண்ட், அப்ளை ஹோல் ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ராஜெக்ட் லைப்ரரியிலே மாற்றிடும், ஃபுல் லைப்ரரி. இதை டெலிட் பண்ணுறேன், அவ்வளோதான். பார்த்தீங்களா, இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? டெசிக்னேட்டர் தேவையில்ல, ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரோபோட்டில் வந்து 4 மோட்டர் யூஸ் பண்ண போகிறோம்ல, அதனால் ஸ்கிமாட்டிக்லேயும் போய் நான் டூப்ளிகேட் பண்ண போகிறேன். நம்ம வயரிங் கனெக்ஷன் எதுவும் கொடுக்கல. இப்போ வந்து போர்டர் அவுட்லைன் தான் செட் பண்ண போகிறோம். ஆல்ட் ஐ ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் அந்த மோட்டர்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, மோட்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ 1 2 3 4 அதே மாதிரி தான் இங்கேயும் வைக்க போகிறோம். இந்த சைடு இருக்க மோட்டர்ஸ் ரொட்டேட் பண்ணணும். ஸோ ஸ்பேஸ். இப்போ போர்டோட அவுட்லைன் நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ரெக்டாங்கிள். இப்போ இந்த கார்னர்லேருந்து நான் ரெக்டாங்கிள் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இது பேடு பக்கத்துலேயே வைக்கிறோம். ஆக்சுவலாக அப்படி வைக்கக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் அப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ ஹாஃப் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 24.6 இருக்கா? ஸோ நான் ப்ளேஸ் பண்ணிட்டு
பார்த்தீங்களா, இதே வயலேஷன் எரர் காட்டுது. அதான் பேட் மேலே வச்சிட்டோம்ல, பட் தட்ஸ் ஃபைன். இது 24.6 × 2. இதில் அப்படியே ஃபார்முலா போட்டாலே வேலை செய்யும். வந்துடுச்சு. ஸோ போர்டு சைஸ் என்ன வைக்கலாம், இங்கே 49.2 இருக்குது, நம்ம வந்து 50 ஆக்கிடலாம். ஹைட்டு வந்து 60 போட்டுருவோம். ஓகே, அவுட்லைன் செட் பண்ணியாச்சு. இப்போ ஆரிஜினும் நம்ம செட் பண்ணிடுவோம் போர்டுக்கு. இங்கே 50னா இங்கே வந்து -25 தான் இருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக சென்டரில் இருக்கும். ஓகே, இது இன்னும் தள்ளி வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஃபீச்சர் நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் தனித்தனியாக இருக்குன்னா நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ரெண்டையும் கிளிக் பண்ணி Ctrl+Shift+B ப்ரெஸ் பண்ணால் பாட்டம் அலைன்மெண்ட். ஸோ பாட்டம் அலைன்மெண்ட் பார்த்தாச்சா, அடுத்து டாப் அலைன்மெண்ட் காட்டுறேன். இது இங்கே வைக்கிறேன், இதை கீழே தள்ளிடுறேன். ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+O டாப் அலைன்மெண்ட் அலைன் ஆச்சா. இப்போ இது ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா X1 ஆகும், இது ரெண்டுக்கும் X1 ஆகும். அதுமாதிரி டாப்பில் இருக்கிற ரெண்டுக்கும் Y1 இருக்கும், கீழே இருக்கிற ரெண்டுக்கும் Y1 இருக்கும். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் பற்றி பிகினர் சீரிஸில் சொல்லியிருந்தேன். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் பார்க்க தேவையில்ல. இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி போட்டால் போதும். இங்கே -24.8 இருக்கா, இங்கே +24.8, அவ்வளோதான். இங்கே -24.8, இங்கே வந்து +24.8. இது ஆல்மோஸ்ட் எட்ஜில் இருக்குது. இதுவும் அப்படியே எட்ஜ்லேயே வச்சிடலாம். ரெண்டு கிளிக் பண்ணி லைட்டாக ஒரு பாயிண்ட் இறக்குறேன். பர்ஃபெக்ட். இந்த வீடியோவில் நம்ம ப்ராஜெக்ட் ரிக்யர்மெண்ட்ஸ் முடிவு பண்ணோம், அதுக்கப்புறம் கம்பனன்ட் செலெக்ஷன் பண்ணோம், கடைசியில் போர்டு அவுட்லைன் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் இந்த ஒரு கம்பனண்ட்டுக்கும் டேட்டா ஷீட் பார்த்து எப்படி ஸ்கிமேட்டிக் லேஅவுட் அதெல்லாம் போகுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியல்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.